என்னம்மா பண்றது? எனக்கு எதுவுமே புரியலேன்னு இங்க திரும்பவும் ஃபோன் பண்ணி தங்கமயில் தன்னுடைய அம்மா பாக்கியத்துக்கிட்ட புலம்பா. அவங்க அம்மா சொல்றது எதுவுமே இங்க முக்கியமா மயிலுக்கு புரியவே இல்ல. அம்மா என்னதான் சொல்றாங்க, எப்படி நடந்துக்க சொல்றாங்கன்னு இதுவரைக்கும் நமக்கு தெரிய மாட்டுதே. மனுஷன் மாத்தணும்னு சொல்றாங்க. இப்ப நீயே போய் பேசுடின்னு சொல்றாங்க. இதுல எப்படி நடந்துக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல சரவணன் வந்து சாதாரணமா கேஷுவலா பேசுறாங்க. அதுக்கு பிறகு மயிலும் வந்துட்டு ஐயோ! அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்க மயில் வந்துட்டு அம்மா சொல்றபடி கேட்டா, இங்க நம்ம சென்னை வந்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வெறும் சண்டை போட்ட நினைவுகளோட போற மாதிரி இருக்கும். பேசாம இங்க நம்ம மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா, ஜாலியா இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம். அதுதான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேருமே கீழே சாப்பிட போறாங்க. கீழே சாப்பிட போற 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு சென்னையை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அதே போல அங்க வீட்ல இருக்க மீனா, ராஜி 2 பேருமே வந்துட்டு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. என்ன ராஜி என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்க ராஜி சொல்றாங்க, ஒன்றும் இல்லைக்கா, நான் வேற எதை பத்தி யோசிப்பேன், கதிரை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, ஓ கதிரோட நினைவுகள்ல உட்காந்துட்டு இருக்கேன் அதானே பார்த்த அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா நான் அதை பத்திலாம் யோசிக்கல, கதிர் பாவம்ல அதனால தான் அதை பத்தி யோசனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இங்க வந்து கோமதியும் வராங்க. கோமதி வந்துட்டு நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாடி இந்த மயில அங்க போனதுக்கு பிறகும் போட்டோலாம் அனுப்பி இங்க நல்லா இல்லையா நல்லா இருக்கான்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ரீப்ளை பண்ணல அப்படின்றதுக்காக தான் இப்படி ஃபோன் போட்டு பிரச்சனை பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்காக இவரும் உடனே அருமையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு வேற மெசேஜ் வேற, இதெல்லாம் தேவையாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன இருந்தாலும் இந்த மாமா கூட்டிட்டு வந்த பொண்ணு இல்ல, அப்படிதான் நடந்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இங்க வந்து கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இங்க பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பாண்டியன், என்னங்க கையில இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கோமதி. அதுவா கோமதி, இது முக்கியமான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிஃப்டா? எனக்கா? இத்தனை வருஷத்துல எனக்காக நீங்க இதெல்லாம் செஞ்சது கூட இல்லைங்க அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. கோமதி கேட்டதுக்கு இங்க வந்து உனக்காக இல்ல, நான் நம்ம பசங்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க. பசங்களுக்காகவா? எல்லாருக்குமே வா அப்படின்னு சொல்லி கேட்க, பசங்கன்னு சொல்றதை விட நம்ம பையன் சரவணனுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எங்க மீனாவராஜு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட, அப்படி என்னமாமா கிஃப்ட் இருக்குதுல அப்படின்னு எங்க மீனா கேக்குறாங்க. அது வந்துப்பா அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுக்குள்ள இங்க உடனே யோசிக்கிறாங்க. அதுதான் கிஃப்ட்னு சொல்லிட்டுல, இங்க சரவணனும் தங்கமயிலும் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு இதை பிரிச்சு பார்க்கட்டும், அவங்களுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு எது இருக்குன்னு 2 பேருக்குமே புரியல. 2 பேருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் நீங்க இங்க சரவணனுக்காகவும் சரி மற்ற பசங்களுக்காகவும் சரி எந்த கிஃப்டோ சர்ப்ரைஸோ எதுவும் கொடுத்ததில்ல, இப்போ என்ன இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடி, நம்ம பையன் நம்மளை விட்டு பிரிஞ்சே இருந்ததில்ல, இத்தனை நாள் அதுவும் 3 நாள் இங்கேருந்து போய் சென்னையில் வரை இருந்துட்டு வரான், அதான்டி நம்ம பையன் நினைப்பாவே இருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இப்படி சரவணனுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுத்துட்டு மற்ற 2 பசங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உடனே பாண்டியனை பார்க்க, அவனுங்க 2 பேரும் என் பேச்சு கேட்குறானுங்களா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே மீனா ராஜிட்ட சொல்றாங்க. ஆனா உன்னானா மாமா இதே காரணத்தை சொல்லி இங்க 2 பசங்களையும் நிராகரிச்சுட்டே இருக்காரு, ஏன்னா செலவும் மிச்சம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜே சிரிக்கிறாங்க. என்னப்பா ராஜி என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் ராஜியும் அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இங்க கோமதி வந்து கேட்டுட்டே இருக்காங்க பாண்டியன் கிட்ட, ஏங்க அதுல என்ன இருக்குன்னு என்கிட்ட தான் காட்டினானா என்னங்க அப்படின்னு சொன்னேன். உனக்கு மட்டும் இல்லை யாருக்கும் காட்ட போறதில்ல, சரவணன் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்ககிட்டையும் தங்கமயில் கையில தான் இதை கொடுத்து பெருக்கி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் தனியா வச்சுட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க பாண்டியனும். பாண்டியன் கடைக்கு போனதுக்கு பிறகாவது நம்ம அதை பிரிச்சு பார்க்கலான்னு கோமதி இருக்க மீனாவை கூப்பிடுறாங்க. மீனா இங்க வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னத்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி அதுல என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு, அவன் வர்றதுக்கு இன்னும் 1 நாள் ஆகும், அது வரைக்கும் என்னால் அதை பார்க்காமலாம் இருக்க முடியாது. ஏன் இதை தொங்குமயில் கையில தான் கொடுக்கணுமா என்ன? ஏன் என்கிட்ட கொடுத்தா அதை நான் பார்க்க மாட்டேனா? இவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு திமிருடி அப்படின்னு சொல்ல, அதே தாத்தா நானும் சொல்றேன், ஆனா நீங்க தான் கேட்க மாட்டீங்க. என்ன இருந்தாலும் மாமாவுக்கு சரவணன் மாமா தான் ரொம்ப முக்கியமா தருது, இங்க கதிரோ இல்லை செந்தில பத்தியோ ஒரு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல, ஏ விடுடி, அவர் ஏதோ ஒரு பாசத்துல அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, அதே தாத்தா நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. மொத்த பாசமும் உங்க சரவணன் மாமாவுக்கு மட்டும்தான், நீங்க மட்டும்தான் இங்க கதிரையும் செந்திலையும் பிரிச்சு பார்க்காம ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களாவது கடைசி வரைக்கும் இப்படியே இருங்கன்னு சொல்ல, இங்க மீனாவும் ராஜியும் இப்படி பேசுறது இங்க கோமதிக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவளுங்க சொல்றது நியாயம் தானே இங்க இன்னொரு மனசும் ஏத்துக்குது. சரி வாங்கடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இங்க பழனிவேல் வீட்டுக்கு வராங்க. என்னடா இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்ல, இங்க மச்சான் ஏதோ பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டாரா, அதை எடுத்துட்டு வர சொல்லி என்னை ஒரே அனுப்பி விட்டாருக்கா, இந்த வெயில அங்க இங்கேயும் அலைய வச்சுட்டே இருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹாலில் வந்து உட்காடுறாங்க. அப்ப ராஜிட்டே கேட்குறாங்க, என்ன ராஜி இன்னைக்கு உனக்கு கோச்சிங் கிளாஸ் இல்லையா என்னன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இல்லை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்ல, இப்போ தானே சொன்னீங்க வெயில அலைய முடியலைன்னு, அப்புறம் இந்த வெயில என்னை வேற வந்து கூட்டிகிட்டு
போவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போய்க்கிறேன்னு எங்கள் ராஜி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுவும் சரிதான்னு எங்கள் பழனிவேல் சொல்ல, இங்கே தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க கோமதி. குடிச்சிட்டு உட்காந்துருக்கா பழனிவேல். எங்கடா இருக்கு அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையன் இங்கே ரூமில் தான் இருந்துதான்க்கா, போய் எடுத்துட்டு வாக்கா அப்படின்னு சொல்ல, சரிடா உங்கள் மச்சான் ஏதோ கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காரே, அதில் அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவாக்கா, அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வரவங்க, இல்லை இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்ல போய் அப்புறம் இதை எதுக்குடா சொன்னேன், நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னலேன்னு அவர் என்கிட்ட சண்டை போட்டார்னா அப்படின்னு சொல்லி கேட்க, டே அக்கா கிட்ட சொன்னா அக்கா கிட்ட சொல்ற விஷயம் அக்காவோட தான்டா இருக்கும், என்னை மீறி எங்கேயும் போகாதடா அப்படின்னு இங்க கோமதி சொல்ல, இங்க ராஜி மீனா உடனே கோமதியை பாக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்க டியூஷன் விஷயத்தை பத்தி சொல்ல போக அதை உடனே தங்கமயில் காதுல போட்டு விட்டதே எங்க கோமதி அத்தை தான். இப்போ என்னடானா இப்படி சொல்றாங்க, தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் போல அப்படின்னு இங்க மீனாவும் சொல்ல, ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க கேக்குறாங்க, டே சொல்லுடா அப்படி அதுல என்ன தாண்டா இருக்குன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, இங்கே மச்சான் நேற்று அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாருல்ல, எந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எந்த ஃபோட்டோஸ்க்கா, அதான் சென்னைக்கு போயிருந்த சரவணனும் தங்கமயிலும் ஃபோட்டோஸ் நிறைய அனுப்புனாங்கல்ல, அதில் நல்ல நல்ல ஃபோட்டோஸாக பார்த்து ஃப்ரேம் பண்ணிட்டு வந்திருக்காருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனாவுக்கு பகிர்னு ஆகுது. நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து, அதுவும் பீச்லேருந்து ஒன்றே ஒன்றுன்னு எடுத்து அனுப்பிவிட்டோம். அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு அவ்வளோ ரகலை பண்ணார். இப்போ என்னடானா இங்கே தங்கமயிலுக்காகவும் சரவணன் மாமாவுக்காகவும் பெரிய ஃப்ரேமே போட்டு வந்து வீட்டில் வைக்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி எங்கள் ராஜிகிட்ட சொல்ல, அதானக்கா என்னக்கா மாமா இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ இதுதான் விஷயமா, இதுதான் யார் கண்ணிலே படாமல் கொண்டு போய் தனியாக ரூமில் வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி எங்கள் கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா நான் போய் எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொல்லி எங்கள் பழனி வேலை அந்த பையை எடுத்துகிட்டு நேராக கடைக்கும் போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு அங்கே அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்க எங்கள் கோமதி வந்து ஹாலில் அப்படியே உட்காடுறாங்க. இத்தனை வருஷத்தில் நானும் அவரும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் கூட என்னை அவ்வளோ பேச்சு பேசுவார். அதேமாரி ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அதையெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, இங்கே பாரு பீரோல்லே இருக்குது எல்லாம். அப்படி இருக்கிறப்போ இவர் தான் பையனோட, அதுவும் இங்கே கதிரை பற்றியும் செந்திலை பற்றியும் யோசிக்காமல் அந்த தொங்க மயிலுக்காக ஃபோட்டோ வாங்கி வச்சிருக்காரு. வரட்டும் அவருக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு எங்கள் கோமதி வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆன உடனேயே இங்கே வந்து பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர பாண்டியன் வந்து ஹாலில் உட்கார, இன்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு வழக்கம் போல சந்தோஷம் கூடுதலாகவே இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏதுன்னு கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு இங்கே உடனே பாண்டியன் கேட்க, என்ன தெரியுமாவா, என்ன தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இவளுக்கு எதுவுமே தெரியாது, கடைசி வரைக்கும் மறைச்சி வச்சிடலாம், இப்படி மறைச்சி வச்சே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம், இவ என்ன நம்ம கிட்ட கேட்க போகிறாளா இல்லை காட்டுங்கன்னு சொல்லி சண்டை போட போகிறாளா அப்படின்ற ஒரு எண்ணம் தானே உங்களுக்கு. என்னை இந்த வீட்டில் ஒரு மனுஷியாவே நீங்கள் மதிக்கிறதில்ல, அதனால தான் நான் எதை கேட்டாலும் நீங்கள் செய்கிறதில்லன்னு சொல்ல, இப்போ என்னடி உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியனும் வந்ததும் வராதமா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்ல, அதுக்கு கோமதி, காலையில் ஒன்று கிஃப்ட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிங்களே, அதை பொண்டாட்டிகிட்டையாவது காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சா? என் சரவணனுக்கும் தொங்குமயிலுக்கு தானே இந்த அதிர்ச்சியான சர்ப்ரைஸை கொடுக்கணும்னு நினச்சிங்க, மற்றபடி எங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் இல்லைல்ல, அது அவங்களுக்கு தான் சர்ப்ரைஸ், நீங்கள் எங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்ல, இதுதான் உன்னோட பிரச்சனையா, இரு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப கோபமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற பாண்டியன் அங்கே இருக்கிற அந்த கிஃப்ட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க. வெளியில் வரவங்க, இதோ நீயே பிரி, அதில் நீ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்ல, இங்கே சந்தோஷங்கள் மட்டும்தான் இதில் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை வந்து ஏற்கனவே தெரிஞ்சுட்டு கோமதியும் அவர் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும், பழனிவேல் சொன்னான்னு சொன்னால் பிரச்சனை வருமே அப்படின்னு நினச்சதுனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி அவர் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க கோமதி. அதுக்கு பிறகு இங்கே பாண்டியன் சொன்னதுனால அதெல்லாம் பிரிக்கிறாங்க. பிரித்து பார்த்தா ஃபோட்டோஸ் எல்லாமே அழகழகாக இருக்குது. 3 ஃப்ரேம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த மீனா ராஜ்யம் ஆச்சரியத்தோடு அப்படியே நின்றுட்டுருக்கேன். என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, என்ன கோமதி இதை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா என்ன, நான் எதுவும் தப்பாக எதுவும் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, இதில் எதுவும் ஏதாவது மாற்ற வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், மொத்தமாக மாற்ற வேண்டியது நிறையவே இருக்குது, உங்களை தான் முதல்ல மொத்தமாக மாற்றணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாண்டியன் ரொம்ப அதிர்ந்து போய் கோமதியை பார்க்க, கோமதி சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் 3 ஃப்ரேம் பண்ணிட்டு வந்தது பெருசில்லை, ஆனால் 3 ஃப்ரேமையும் இங்கே தொங்குமயிலுடைய ஃபோட்டோஸ் மட்டுமே வச்சு பண்ணிட்டு வந்திருக்கா தான் எனக்கு தப்பாக தெரியுதுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே எங்கள் பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, என்னாச்சு, 3மே பார்க்க நல்லா இருந்தது, எதை விடுறது எதை போடுறதுனே தெரியல, அதனால தான் 3ஐயும் போட்டுட்டேன் கோமதி, ஏன் உனக்கு இது எதுவுமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபோட்டோலாம் எடுத்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கணுமா அப்படின்னு கேட்க, நடிக்காதீங்க, இப்படி நல்லவர் மாதிரி எங்கிட்ட நடிக்காதீங்கன்னு எங்கள் கோமதி சத்தம் போட,
கூட. இதை கேட்ட பாண்டியன் ஆச்சரியத்தோட கோமதியை பார்க்க, கோமதி அதுக்கு பிறகுதான் சொல்றாங்க, இந்த வீட்டில் 3 மருமகள்கள் இருக்காங்க. 3 பேருமே எத்தனையோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. இங்க மீனாவும் செந்திலும் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ அந்த பார்க்லேருந்து எடுத்து பீச்லேருந்து எடுத்து அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு நீங்க அவ்வளோ சத்தம் போட்டீங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லி. ஆனால் இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாம தான் இந்த வீட்டில் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி செய்யாம சொல்றதுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கோமதி அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே கோமதி சொல்றாங்க, இங்கே பாருங்கங்க, கோவம்ன்றது எல்லாருக்கும் பொதுவாக வரும் தான். அது நீங்கள் செய்கிற தப்பை பொறுத்து. நான் இன்னைக்கு பண்ணின தப்பை விட நீங்கள் இன்னைக்கு பெரிய தப்பாக தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல, என்ன கோமதி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டு வந்ததுக்கா இப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டு வரல, 3 ஃபோட்டோ. அந்த 3 ஃபோட்டோவிலையும் ஒரே ஒரு ஆள் இருக்கிறதா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனை பார்க்க, அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க, நீ எதுக்காக இப்படி என்கிட்ட பிரச்சனை பண்ண வரேன்னு நல்லா தெரியுது. இந்த செந்திலுக்காகவும் கதிர்க்காகவும் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச வராத அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ செந்திலும் கதிரும் உங்கள் பிள்ளை இல்லை, அவங்க 2 பேருக்காகவும் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படி தானே? உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் இதை மட்டும்தான் செய்வீங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகள்ன்றதுனால அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. அதை மட்டும்தானே செய்வீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் ராஜியையும் கதிரையும் கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அதே போல் செந்தில் மீனா நீங்களும் வாங்க, ஃபோட்டோ எடுத்து இதே காலில் இவர் அடிச்சுட்டு வந்திருக்க இதே ஃப்ரேமை விட அதிகமாக பெருசு அளவில் நான் உங்களுக்கு இங்கே எடுத்து மாட்டி விடுறேன்னு சொல்ல, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லத்த, நாங்கள் உங்களுடைய மனசில் மட்டும் இடம் பிடிச்சிருக்கோம், அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலலாம் நாங்கள் தெரியணும்லாம் ஆசைப்படலை. எங்கள் மாமா செய்கிறாருன்னா அது அவருக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் செய்ய வேணாத்த. ஏன்னா மாமாவுக்கு பிடிச்சது யாரு பிடிக்காது யாருன்னு அவர் நடந்துக்கிற விதத்துலேருந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்படி வெளிப்படையாக சொல்கிறவங்க எந்த வீட்டில் கிடைப்பாங்க? அந்த வகையில் நானும் இங்கே ராஜியுமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்ல, அதுக்கு ராஜியும் ஆமாத்த, எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கவலை இல்லைன்னு சொல்லி இங்கே பாண்டியன் மூஞ்சில் அடிக்காத குறையா ஜாட மாடையாக பேசிடுறாங்க மீனா. மீனா சொன்ன இந்த வார்த்தை இங்கே பாண்டியனுக்கு சுருக்குன்னு குத்துது. நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதா அப்போதான் அவர் உணர்ந்து நின்றுட்டு இருக்காரு. உடனே மீனாவும் அதை அத்தோட விடாம, சரி மாமா, இந்த ஃபோட்டோவை நம்ம அவங்க கையில் கொடுக்கறத விட அவங்க வீட்டுக்கு வரப்போ எங்கள் வீட்டில் மாட்டி இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால இது எங்கே மாட்டணும் எப்படி மாட்டணும்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், அதை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எங்கள் மீனா சொல்ல, இதை கேட்டு எங்கள் பாண்டியன் தலை குனிஞ்சு தான் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் கோமதியும் சொல்கிறாங்க, அவள் தான் கேட்குறல்ல, நீங்கள் கொடுத்துருங்க, நாங்களே இந்த வேலையை பார்த்துக்குறோம், நாங்கள் 3 பேரும் வீட்டில் சும்மா தானே இருக்கோம், நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோன்னு சொல்ல, இங்கே பாண்டியனுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே வரல. அமைதியாக இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறவங்க அந்த ஃபோட்டோவை கையிலேருந்து பிடுங்குறாங்க. அப்போ அதை பாண்டியன் கொடுக்க மறுக்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் அடிச்சுட்டு வந்துட்டு அதை எங்கள் கிட்ட கூட காட்டாமல் அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட போகிறீங்களா என்ன? கொடுங்க, என்ன இருந்தாலும் சரவணன் நம்ம பையன் சந்தோஷமா இருந்தால் அது நமக்கு சந்தோஷம் தானே, கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கோமதியும் வாங்குறாங்க. இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. என்ன இருந்தாலும் நம்ம பையன் மேலே இருக்க கோவத்தை தனிப்பட்ட முறையில் காட்டியிருக்கணுமே தவிர, இப்படி நம்ம ராஜோட மனசையும் மீனோட மனசையும் கஷ்டப்படுத்திருக்க கூடாது. ஏன்னா இதில் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்ற விஷயத்த அப்போ தான் இங்கே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட தலைகுனிச்சு நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மீனா ராஜு ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே போக, இங்கே மீனா பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே அவருக்கு சுருக்குன்னு மனசில் குத்திக்கிட்டே இருக்குது, அது கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ தான் அவர் தப்பையே புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதையும் அங்கே பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு.